நிறைய இன்டர்வியூல கேட்ட ஒரு இன்டர்வியூ ப்ராப்ளம் எப்படி ஒரு டேட்டாபேஸ்ல ரெக்கார்டை யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதாவது இப்போ நீங்க ஒரு வெப்சைட் போய் நீங்க சைன் அப் பண்றீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் நேம் இதெல்லாம் கொடுப்பீங்கல்ல, அதை டேட்டாபேஸ்ல தானே ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ அப்போ ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூசர்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள்ல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அதே மாதிரி இப்போ எந்தெந்த யூசர் வராங்களோ அவங்களுக்கு புதுசா ரெக்கார்டும் கிரியேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ரெக்கார்டு எல்லாமே கண்டிப்பா யூனிக்கா இருக்கணும்ல. அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, ஐடின்னு ஒரு காலம் இருக்கும். இதுதான் ஜென்ரலி பிரைமரி கீன்னு சொல்லுவாங்க. இதில இருக்க வேல்யூ அதுக்கு பேருக்கு ஏத்த மாரி எப்பவுமே யூனிக்கா இருக்கும். அதனால இந்த வேல்யூவ ஜெனரேட் பண்றதுக்கு சில பல ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதில ஒண்ணு தான் இன்கிரிமெண்டல் கவுண்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் மொத இந்த வெப்சைட்குள்ள சைன் அப் பண்றேன் அப்படின்னா, என்னோட ரெக்கார்ட ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஐடி 1ன்னு ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பெர்சன் வரும்போது அவருக்கு ப்ரீவியஸ் ரெக்கார்ட் வந்துச்சுல்ல, அத +1 பண்ணுவாங்க. அதாவது இப்போ 1 இருக்குன்னா 1+1 பண்ணி 2ன்னு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. வர nth ரெக்கார்டுக்கு அது n ஐடியா இருக்கும். அதாவது 10வது ரெக்கார்ட் வருது அப்படின்னா அதோட ஐடி 10ஆ தான் இருக்கும். ப்ரீவியஸ் ரெக்கார்ட் 9ஆ இருக்கும்ல. 9+1 = 10ஆ இருக்கும். கண்டிப்பா எல்லா ரெக்கார்டும் புது ரெக்கார்ட்னால கண்டிப்பா 1, 2, 3, 4, 5ன்னு நம்பர்ஸ் இப்படி க்ரோ ஆக நம்பர்ஸ் கண்டிப்பா யூனிக்கா தானே இருக்கும். என்னதான் இந்த லாஜிக்க பார்க்கறதுக்கு சிம்பிளாவும் நிறைய பிரச்சனைய தீர்த்து வைக்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் சிஸ்டம்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸா மாற ஸ்கேலபிளா ஆக இதோட ஒரு பிரச்சனையும் தென்பட ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சு. த ப்ராப்ளம் ஆஃப் இன்கிரிமெண்டல் கவுண்டர்ஸ். ஒருவேளை இப்படி ஒரு கேஸை யோசிச்சு பாருங்களேன். சிவாவும் அபிஷேக்கும் அந்த வெப்சைட்ல அட் அ டைம்ல இதை சைன் அப் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா இவங்களுக்கு ப்ரீவியஸ் ரெக்கார்ட் +1 தானே இருக்கணும். ப்ரீவியஸ் ரெக்கார்டை சேம் டைம்ல சர்ச் பண்ணும்போது 2 பேருக்கும் 4 கிடைச்சிச்சு அப்படின்னா 4+1 அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே டைம்ல வந்து இந்த ரீசனால 5 இன்சர்ட் பண்றதுக்கு வாய்ப்பே இருக்குல்ல. இப்போ 2மே டூப்ளிகேட் ஆகி யூனிக்கா இருக்கிற கான்ஸ்டன்ட்டை வயலேட் பண்ணுதுல. ஸோ அதனால இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அட் அ டைம்ல வந்தா கூட ஒரே ஒரு டைம்ல தான் ஒரு ரெக்வெஸ்ட் போய் டிபிய சர்ச் பண்ணி அந்த ப்ரீவியஸ் ரெக்கார்டை கண்டுபிடிக்கிற மாதிரி பண்றதுனால பேரலலிசம் அஃபெக்ட் ஆகி மத்த ரெக்வெஸ்ட் எல்லாமே வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும்ல. ஸோ இதனால டைமும் நிறைய வேஸ்ட் ஆகும்ல. அடுத்தது நீங்க ஏதாச்சும் கிளாத் செல் பண்ற வெப்சைட் வச்சிருந்தீங்க அப்படின்னா, அது ஒருவேளை டிஸ்ட்ரிபியூட்டடா பில்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு டேட்டாபேஸ் இந்தியாலயும் இன்னொரு டேட்டாபேஸ் யூஎஸ்ஏல வச்சிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த ப்ரீவியஸ் ஐடிய மெயின்டெயின் பண்றதுக்கு சென்ட்ரல் சர்வரா இருக்கணும்ல. அப்பதானே இந்த 2 டிபில இருக்க டேட்டாவ ஒருவேளை மெர்ஜ் பண்ற மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா 2மே கொலைட் ஆகாம இருக்கும். ஸோ இதனால திருப்பியும் டைமும் காஸ்ட்டும் அதிகமாகும். அது என்ன ப்ரோ இது 2மே வந்துட்டு தனித்தனி டிபியா தானே ப்ரோ இருக்கு. இது 2ம் கொலைட் ஆச்சுன்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ் வேணா பிரிஞ்சு ஐசோலேட்டடா தனித்தனியா இருக்கலாம். ஆனா என்னைக்குமே உள்ள இருக்க டேட்டா மெர்ஜ் ஆகாது அப்படின்னு நினைச்சு நம்ம அதை பில்ட் பண்ணோம் அப்படின்னா, அங்க தான் நம்ம பெரிய மிஸ்டேக்கே பண்ண ஆரம்பிப்போம். ஒருவேளை உங்களோட கம்பெனியோட பாஸ் இந்த 2 டேட்டாவையும் மெர்ஜ் பண்ணி ஒரு டேஷ்போர்ட் பில்ட் பண்ணி எவ்வளோ கிளாத் செல் ஆச்சு இந்த மாதிரி டேட்டா எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்னா, இந்த 2மே ஒருவேளை கொலைட் ஆயிருச்சு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஐடி 1ன்னு யாரோ ஒருத்தங்க ஒரு கிளாத்தை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அதே இதில் இவங்க ஐடி 1ன்னு வேற கிளாத்தை பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா, இது 2யும் எப்படி யூனிக்கா நீங்க இதில் மெர்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் வரும்ல. இதனால தான் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டத்தில் சிஸ்டம் தனியாக இருந்துச்சுனாலும் டேட்டா மெர்ஜ் ஆகலாம் அப்படிங்கிறத என்னைக்குமே நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் அந்த இன்க்ரிமெண்டல் கவுண்டர் 1, 2, 3, 4 அப்படின்னு சிம்பிளாக இருக்கிறதுனால இதை சிம்பிளாக ப்ரெடிக்ட் பண்ணி ஹேக்கர்ஸ்னால உங்களோட டேட்டாபேஸோட ஆக்சஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அவன் சிம்பிளா பிரெடிக்ட் பண்ணி மொத்த டேட்டாவும் எடுத்துடலாம்ல. இந்த பிரச்சனையெல்லாம் காலப்போக்கில் தீர்க்கணும் அப்படின்னு தான் யூனிவர்சல் யூனிக் ஐடென்டிஃபையர் என்று அன்புடன் அழைக்கப்படுற UUID V4 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு 128 பிட் 36 ஆல்ஃபா நியூமெரிக் கேரக்டரா இருக்கும். அதாவது இதோட எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இருக்க 6 பிட் இதோட UUID இன்ஃபர்மேஷனையும் மற்ற இருக்க பிட் எல்லாமே கம்ப்ளீட் ரேண்டம்னஸாக இருக்கும். அப்படி நான் இதோட ஃபுல் பாசிபிலிட்டிஸும் கால்குலேட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக 122 பிட்டில் ஒரு பிட்டில் 0s and 1s இருந்துச்சு அப்படின்னா 2 to the power 122 தானே இதோட பாசிபிலிட்டியாக இருக்கும். அதாவது 53 ஃபாலோட் பை 35 ஜீரோஸாக இருக்கும். அதை நான் வேர்டில் சொல்லணும் அப்படின்னா 5.3 அன்டிசிலியன் பாசிபிலிட்டிஸ். சில பேர் இந்த அன்டிசிலியனை கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்களே. ஸோ அப்போவே உங்களுக்கு தெரியும் இதோட கொலிஷனோட ப்ராபபிலிட்டி 10 ட்ரில்லியனில் ஒரே ஒரு சான்ஸ் தான். அதாவது 10 ட்ரில்லியன் வாட்டி இந்த ஐடியா ஜென்ரேட் பண்ணும்போது தான் ஏதாச்சும் ஒரு ஐடி டூப்ளிகேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 10 ட்ரில்லியனுங்கிறது ரொம்பவே அதிகம் இல்லை. அப்போது இந்த UUID எப்போவுமே யூனிக்காக தான் இருக்கும். ஆனால் இதோட பிரச்சனை எல்லாம் நின்றுச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முக்கால்வாசி பிரச்சனையை தீர்த்து வச்ச UUID V4ல் இன்க்ரிமெண்டல் கவுண்டர் சடாலடியாக சால்வ் பண்ண ஒரு விஷயத்த கைவிட்டதுனால டேட்டா க்ரோ ஆக UUID V4 யூஸ் பண்ணுற சிஸ்டம் பல பிரச்சனைகளை பார்க்க ஆரம்பிச்சிச்சு. இன்க்ரிமெண்டல் கவுண்டர்ஸில் இருக்க முக்கால்வாசி பிரச்சனையை சரி பண்ண இவங்க அதே இன்க்ரிமெண்டல் கவுண்டர்ஸ் சரி பண்ண ஒரு விஷயத்த இதில் மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்மளோட இன்க்ரிமெண்டல் கவுண்டர்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது எப்பவுமே சார்ட்டடாக அதாவது இன்க்ரீசிங் கர்வில் தானே இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் 1லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா அடுத்த ரெக்கார்ட் 2, 3, 4, 5 அப்படின்னு எப்பவுமே இது
இன்க்ரீஸ் ஆகி ஒரு சார்ட்டடாக தானே இருக்கும். அதெல்லாம் ஓகே ப்ரோ, எனக்கு நல்லா புரியுது. இன்க்ரிமெண்டல் கவுண்டரில் எல்லாமே இன்க்ரீசிங்காக இருக்குது. அதாவது ரெக்கார்ட் 1ன்னு இருக்குது, அடுத்த ரெக்கார்ட் அதோட பெருசா 2ன்னு இருக்குது, அதோட பெருசா 3 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இன்க்ரீசிங் கர்வ்ல இருக்குது. பட் இது என்ன பிரச்சனை தான் தீக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு டேட்டாபேஸோட இண்டெக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு இதை சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த புக்ல நீங்க ஏதாச்சும் ஒரு டாபிக் போணும் அப்படின்னா, ஒண்ணு அந்த புக்க நீங்க ஃபுல்லா தேடலாம்ல. அப்போ ஒருவேளை வொர்ஸ்ட் கேஸ்ல அந்த டாபிக் லாஸ்ட் பக்கத்துல இருக்கு அப்படின்னா, ஒருவேளை நீங்க எல்லா பேஜையும் தேட வேண்டிய அவசியம் இருக்கும்ல. இதுவே வந்துட்டு அந்த டாபிக்கோட நேம் தெரிஞ்சுச்சு அப்படின்னா, நீங்க இண்டெக்ஸோட பேஜ்லயே போயிட்டு, அந்த டாபிக் எந்த பேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட்டா அந்த பேஜ்க்கு போயிரலாம்ல. இதனால நெறைய டைம் அதெல்லாம் நமக்கு சேவ் ஆகும்ல. இதே மாரி தான் டேட்டாபேஸ்ல எந்த கீய வச்சு டேபிள இண்டெக்ஸ் பண்றீங்களோ, அந்த கீய வச்சு நீங்க சர்ச் பண்ணும்போது டேட்டாபேஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டா சர்ச் பண்ணும். இதே மாரி தான் நம்ம ஐடி பிரைமரி கீல பை டிஃபால்ட்டே பிரைமரி கீய இண்டெக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்படி நம்ம புக்ல ஃபாஸ்ட்டா சர்ச் பண்றதுக்காக இண்டெக்ஸ் பேஜ் வச்சிருக்காங்களோ, அதே மாரி கண்டிப்பா இங்க ஃபாஸ்ட்டா சர்ச் பண்றதுக்கு நெறைய டெக்னிக்லாம் கையாளுவாங்கல்ல. அப்படி கையாளுறதுக்காக தான் எந்த கீய வச்சு நீங்க இண்டெக்ஸ் பண்றீங்களோ, அதோட வேல்யூ எல்லாத்தையுமே வரிசையா தான் அடுக்கி வச்சிருப்பாங்க. அதாவது எப்படி நான் இத ஒரு புக்ல சொன்னேனோ, அதே மாரி டிபிலயும் அதோட பிசிக்கல் லேயர்ல ஒரு டேபிளுக்கும் செர்டைன் நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திருப்பி அதே யூசர் டேபிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, பேஜ் 1, பேஜ் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 பேஜ் இருக்குன்னு வச்சுப்போம். ஸ்டாண்டர்டான பேஜோட சைஸ் 8 கேபியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்கிரிமெண்டல் கவுண்டர்ஸ்ல ஒரு ரெக்கார்ட் வருது அப்படின்னா, அந்த ரெக்கார்டோட ஐடி 1 தானே இருக்கும். அதுக்கு அடுத்தது 2 தானே இருக்கும். அதுக்கு அடுத்தது 3 தானே இருக்கும். இப்படி இன்கிரீசிங் கர்வ்லயும் அதே மாரி இந்த காலம் இண்டெக்ஸ்டாவும் இருக்கிறதுனால, டேட்டாபேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இத அதே வரிசையில ஸ்டோர் பண்ணும். அதாவது ஐடி 1 ஃபர்ஸ்ட்டும், ஐடி 2 அடுத்ததும், ஐடி 3வதும், ஐடி 4வதும் ஸ்டோர் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த பேஜ் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ ஐடி 5 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ புதுசா பேஜ் 2ன்னு ஒரு பேஜ் கிரியேட் ஆகி, அதே ஃபர்ஸ்ட் இதில ஸ்டோர் ஆகி, இப்படி ப்ராசஸ் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஆனா UUID V4ல இத பார்த்தீங்க அப்படின்னா, இது அப்படியே எதிர்மாறா நடக்கும். அதாவது UUID யூனிக்கா இருக்கலாம் தவிர, ஆனா ரேண்டமா தான் இருக்கும். அதாவது வர்ற ரெக்கார்ட் 13ஆ இருக்கலாம். அடுத்த ரெக்கார்ட் 5ன்னு இருக்கலாம். சம்மந்தமே இல்லாம 3வது ரெக்கார்ட் 1ஆ கூட இருக்கலாம். யோசிச்சு பாருங்களேன். ஆல்ரெடி நம்ம பேஜ் 1ம், பேஜ் 2ம் இந்த ரெக்கார்ட்ஸ்ல ஃபுல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவோம். புதுசா நம்மட்ட ஒரு ரெக்கார்ட் வருது. அந்த ரெக்கார்டோட ஐடி 3ன்னு வருது அப்படின்னா, இது ஆக்சுவலி எங்க போய் ஸ்டோர் பண்ணிக்கணும்? கண்டிப்பா வரிசையா ஸ்டோர் பண்ணி வச்சா தானே இண்டெக்ஸால இத ஃபாஸ்ட்டா ஸ்கேன் பண்ண முடியும். இதனால இது போய் எங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு எல்லா பேஜையும் தேட வேண்டியது இருக்கும்ல. வேணா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேஜ்ல தானே இது ஸ்டோர் ஆயிருக்கணும். அதுவும் இந்த இடத்துல. ஆல்ரெடி இங்க நீங்க பிரச்சனையே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேஜ் ஆல்ரெடி ஃபுல்லா இருக்கிறதுனால, இத தான் இந்த ப்ராப்ளம் பேஜ் ஸ்ப்ளிட்ன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா இதெல்லாம் வந்துட்டு வரிசையா தான் அடுக்கி வைக்கணும்னால, இந்த ஐடி 3 இந்த 5க்கு நடுவுல இங்க தானே வரும். இதனால இந்த பேஜ் ஆல்ரெடி ஃபுல்லா இருக்கிறதுனால, இப்போ தேவையில்லாம இன்னொரு பேஜ கிரியேட் பண்ணி, இதுல இருக்க 50% ரோஸ அந்த பேஜ்க்கு மூவ் பண்ணிட்டு, ஐடி 3ய இதுல இன்சர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது ஒருவேளை நான் திருப்பியும் புக்குக்கே திருப்பி போணும் அப்படின்னா, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நீங்களே ஒரு புக் எழுதுறீங்கன்னா, நீங்க எல்லா கன்டென்ட்டையும் வரிசையா எழுதிட்டு, திருப்பி புது புது பக்கம் எடுத்து எழுதுவீங்களா? இல்ல சும்மா ரேண்டமா அங்கங்க கன்டென்ட் எழுதி வச்சுட்டு, திருப்பியும் ஐய்யயோ! ஃபுல்லா இருக்க பேஜ்ல தான் இந்த கன்டென்ட் வரணுமே! ஐய்யயோ! நம்ம திருப்பி இங்க போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, திருப்பியும் ஒரு பேஜ் எடுத்து, இங்க இருக்க கன்டென்ட்ட திருப்பி அங்க மூவ் பண்ணிட்டு, இங்க திருப்பி எழுதுவீங்களா? அந்த மாரி பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட டைமும் நெறைய செலவாகும். அதே மாரி எக்ஸ்ட்ரா சில பேஜஸையும் நீங்க வொர்ஸ்ட் கேஸ்ல யூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குல்ல. அதே பிரச்சனை தான் இங்கேயும் UUID V4லயே நடக்க ஆரம்பிச்சுச்சு. கூகுள் மாரி டேட்டாபேஸ்லலாம் யோசிச்சு பாருங்களேன். எத்தன யூசர் ரெக்கார்ட் இருக்கும்ல. அதுக்கு எல்லாத்துக்குமே UUID V4 யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, தேவையில்லாம எவ்வளோ டைம, காம்புடேஷனல் காஸ்ட்ட வேஸ்ட் பண்றோம். அதே மாரி இப்ப நீங்க இன்கிரிமெண்டல் கவுண்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, எப்பவுமே புது ரெக்கார்ட் வரும்போது கண்டிப்பா அது பழைய ரெக்கார்டோட பெருசா இருக்கிறதுனால தெரிஞ்சதுனால, எப்பவுமே ஒரு பேஜ் ஃபுல் ஆச்சுன்னா, அந்த டைம்ல மட்டும் தானே இன்னொரு பேஜ் கிரியேட் ஆகும். ஆனா இங்க சும்மா சும்மா பேஜ் கிரியேட் ஆயிருக்க சான்சஸ் இருக்குல்ல. அதே மாரி நெறைய பேஜ் சும்மா நெறைய காலியாவும் கிடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குல்ல. இதனால மெமரியும் எக்ஸ்ட்ரா ஆகும். அதே மாரி புது புது ரெக்கார்ட் வரும்போது இந்த காம்புடேஷனல் காஸ்ட்டும் பண்றதுனால டைமும் அதிகமாகும். சர்ச்சும் ஸ்லோவா இருக்கும். இதே மாரி நெறைய பிரச்சனைகள பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதனால தான் இது எல்லாத்தையும் சரி கட்டுற விதமா UUID V7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த இறக்கியிருப்பாங்க. ஸோ இதுல இந்த பிரச்சனைய மனசுல வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 128 பிட்ஸ்ல 48 பிட்ஸ கம்ப்யூட்டரோட டைம்ல மில்லி செகண்ட்ஸ் ப்ரிசிஷன்ல ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க 74 பிட்ட மட்டும் ரேண்டமா ஜெனரேட் பண்ணியிருப்பாங்க. இதனால இந்த 48 பிட் டைம்னால இருக்கிறதுனால, இப்போ நான் இத சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, ஒருவேளை யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு ஐடியும் நம்ம ஜெனரேட் பண்ணும்போது அதோட 48 பிட்ஸ டைம்ல தானே ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதுவும் மில்லி செகண்ட் ப்ரிசிஷன்ல இருக்குல்ல. இத மினிட்ஸ் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கனாலே, ஃபர்ஸ்ட் மினிட்டுக்கு ஒரு ரெக்கார்ட் வருது அப்படின்னா, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மினிட் 30 செகண்ட்க்கு ஒரு ரெக்கார்ட் வருது அப்படின்னா, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் மினிட் 30 செகண்ட் பெருசா தானே இருக்கும். இதே மாரி வர்ற எல்லா ரெக்கார்டும் ஃபியூச்சர்ல கண்டிப்பா பெருசா தானே இருக்கும். இதனால தடாலடியா வர்ற எல்லா ரெக்கார்டும் V7ல வச்சு ஜெனரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அதுவும் இதே மாரி சார்ட்டடா இன்கிரீசிங் கர்வ்ல தான் இருக்கும். அதனால அந்த பிரச்சனையும் V7ல ஒரு முடிவுக்கு வந்துச்சு.
இதுக்கப்புறம் UUID V7ல 74 ரேண்டம் பிட்ஸ் இருக்கும். அதனால அதை 18.8 இதை படிச்சுக்கோங்க பாசிபிலிட்டிஸ்னு சொல்லுவாங்க. 38 பில்லியன்ல ஒரு சான்ஸ் இது டூப்ளிகேட் ஆகிறதுக்கு இருக்கு. அடுத்து என்ன ப்ரோ UUID V7 என்னென்ன பிரச்சனை கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்ல போறியா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அப்படிலாம் இல்லை. இதெல்லாம் தான் எல்லா பிரச்சனையும், எல்லா சொல்யூஷனையும் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை எல்லாத்தையும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நான் தனீஷ். இதோட இந்த வீடியோ ஃபினிஷ். பாய் கைஸ், ஹேவ் அ நைஸ் டே.